உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தமிழக வெற்றி கழகம் தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே. இது ஏதோ விளையாட்டா இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய விஷயங்கள் இருந்தா கூட விஜய் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கான இது அது சும்மா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்காக போடுற இது பொதுவாக நான் இதுல இருந்து விளைகிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ விஜய் மற்ற தலைவர்கள் மாதிரி சாதாரணமாக போயிட முடியாதுல்ல சார். அவருக்கான ஃபேன் பேஸ், அவருக்கான கூட்டம் அப்படின்றது. ஸோ என்னை விட மக்கள் நலன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு சார். நான் வந்தால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், டிராஃபிக் ஜாம் ஆகும், அதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ எதுக்கெல்லாம் நான் வரணுமோ அதுக்கு நான் வரேன், எல்லாத்துக்கும் வர முடியாத ஒரு சூழல்ல இருக்காரா சார்? நீங்கள் வந்ததுனால தாங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் தாங்க பொறுப்பு எடுத்துக்கணும். உங்களால் தாங்க, உங்களை பார்க்க வந்தவங்க தாங்க, அவங்க வேற யாருக்காக வரல. அரசியல்னா என்ன, அரசியல் என்ன மாதிரியான தவறுகள் நடக்குது, அந்த எதிர்த்து கேள்வி கேட்கற ஒரு தைரியம் இருக்குல்ல சார், அது விஜயால வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இவங்க வந்தாலும் அப்படிதான் இருக்காங்க, அவங்க வந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவங்களும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வந்த பிறகு பாத்தீங்கன்னா 2 பேருமே அதே தான் இருக்காங்க. என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. வணக்கம் சார். வணக்கம் நவீன். நல்லா இருக்கேன் நவீன். February 2, 2024 ஒரு தமிழக அரசியலோட ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சார். ஒரு ட்விட்டரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதோட 3வது வருஷத்தில் நம்ம இருக்கோம். முதற்கட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, நீங்களே சொன்னீங்கல்ல ட்விட்டரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு. அதுதான் பெரிய விமர்சனமாக இருந்தது. ஒரு லெட்டர் பேட் கட்சின்னு வாங்க. அது இப்போ இருக்குது. லெட்டர் பேட் கட்சி அது திடுதுப்புன்னு வந்த அறிவிப்பு எதிர்பார்க்கல யாருமே. ஆமாம், விஜய் கிட்ட இருந்து வந்த அறிவிப்பு, திடுதுப்புன்னு வந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பு தான் ட்விட்டரில் ஆரம்பிச்சுட்டு வாங்கப்பா, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ட்விட்டருடைய பயன்பாடே சில பேருக்கு தான் இருக்குது. இது ஏதோ விளையாட்டா இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் நடிகர் தான் இவர் அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனம். இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அதிர்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விமர்சனங்கமாக இருந்தது. நீங்கள் ஆரம்பிச்சது பொதுமக்களோ அல்லது இளைஞர்களோ, அவங்க யாரும் இந்த மாதிரியான விமர்சனத்தை சொன்னவங்க பூரா யாருன்னா கட்சிக்காரங்க தான். நான் தனித்தனியாக பிரிக்க விரும்பலை. ஏன்னா நாம இருக்கிறோம், இப்போ இருக்கிறது தான் நமக்குள்ள சண்டையோ அல்லது இதுவோ உள்ள புதுசாக ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு அப்படின்ற ஒரு காண்டு தான் அது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்புலாம் இருந்தது. நீங்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு நவீனமாக தான் ஆரம்பிச்சிருக்காரு விஜய்ன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் போடுவாங்க, இவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு காமிப்பாங்க, அவ்வளோ ஊடகத்தை கூப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு கட்சி பேருக்கு அதுக்கு ஒரு திறப்பு விழா பண்ணுவாங்க. இப்படியா இருக்கிற நேரத்தில் போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகணும்னு கப்பன்னு பார்த்து ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த விஷயம் எப்படின்னா, இங்கே தமிழர்கள் தாண்டி மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் கூட அது ஒரு இதுவாக அதிர்ச்சியாக அதிர்ச்சி தான். அது ஒரு விதத்தில் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறமா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே கூட உடனே ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல, நான் இவர் ஒரு சினிமா நடிகராக தான் பார்த்துருக்கேன், ஆனால் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, தமிழக அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, இவர் வரட்டும், வாழ்த்துக்கள், என்ன பண்ண போறாருன்னு நான் பெரிய ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அது தொடர்ச்சியாக விமர்சனமாகவும் பண்ணிட்டு வந்தாங்க. அது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட விஜய் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கான இது என்னுடைய கடைசி திரைப்படம், ஏற்கனவே ஒத்துக்கொண்ட மாதிரி ஒரு 2 படம் இருக்குது, முடிச்சுட்டு சினிமா விட்டு விலகிற அப்படின்னு சொன்னார் சார். ஒரு பக்கம் அரசியலுக்கு வந்தது சந்தோஷமா இருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்து அவரை ரசித்து பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்த ஒரு மொமெண்ட் அது சார். எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, அதை முதல்ல யாரும் நம்பல நம்பகத்தன்மை கம்மியாக இருந்தது பல பேருக்கு. அது சும்மா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்காக போடுற இது பொதுவாக நான் இதுலேருந்து விளைகிறேன், சினிமா என் கடைசி படம் இது. எம்ஜிஆர் கூட அரசியலுக்குள்ளே எம்எல்ஏ ஆகிட்டு கூட நடிச்சுட்டு இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டும் நடிச்சிருந்தார். விஜய் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுட்டு போவாது. அது காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் அந்த சமயத்தில் கோட்டு, அப்புறம் அடுத்த படம் கமிட் ஆகாமல், இந்த ஜனநாயகன் யாருன்னு கமிட் ஆகாமல் இருந்தது. ஒரு பெரிய வியாபாரம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் லியோ ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த வாரிசு மாதிரியான படங்கள், இதெல்லாம் பெரிய ஹைப் கொடுத்ததுனால
தம் மேல கவனம் வைக்கிறதுக்காக விஜய் இப்படி எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் வரமாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பா இளைஞர்கள் யாரும் இது முதல்ல நம்பல. போக 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 இந்த கட்சியோடைய பணிகள், கட்சியோட அடுத்த கட்டம், அடுத்தடுத்து வந்த அறிவிப்புகள் இதெல்லாம் போக போக அதுல எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாப்ல விஜய் வந்து இதாங்க கடைசி படம், இதாங்க கடைசி படம்னு. ரொம்ப சீரியஸாவே ஒரு கடைசி படம்ன்ற விஷயத்துல தெளிவா இருக்காரு போல இருக்குது அப்படின்னு. ஆனால் பல பேர் இப்ப வரைக்கும் கூட நம்மள வந்து இப்ப வரைக்கும் கூட கடைசி படத்துல சும்மாங்க வந்து கதை கேட்டு வச்சிருக்காரு, நவம்பர் மாசம் ஷூட்டிங் போக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒண்ணு அவரை பிடிக்காதவங்க வந்து சொல்லுவாங்க சார், இன்னும் வந்து ரொம்ப பிடிச்சவங்க தன்னுடைய ஆறுதலுக்காக மேபி அப்படி சொல்லலாம். ஆனா விஜய் அவர்களோட முடிவு கடைசி படம் தான். அந்த போக்கிரி படத்துல எல்லாம் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்குவேன், அந்த ஸ்டைல்ல தான் அவர் வந்து இருக்காரு. சினிமா அவ்வளவுதான் அப்படின்றது இல்ல. இந்த நவீன் இந்த கடைசி படம்ன்ற ஒரு விஷயத்துல நீங்க நம்பாதவங்க எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு மெச்சூர்டானவர்கள் அல்லது வந்து ஒரு தலை சிறந்த அறிவாளிகள், கட்சி ஆளுமைகள் கூட சொல்லலாம். ஆனால் இதை வந்து நம்பின ஆட்கள் யார் தெரியுங்களா? குழந்தைங்க வந்து அழ ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? பல காணொலி நீங்க பார்த்துருப்பீங்க வந்து விஜய் அங்கிள் வந்து கடைசி படமா ஓன் அழ ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த வீடியோக்கெல்லாம் வைரல்ல இருக்குது. ஜனநாயகன் எப்போ வரும், அது கடைசி படமா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ நம்ம இது வந்து ஒரு போப் தூக்கி வச்சோ அல்லது நம்ம விஜய்க்கு நான் வேண்டப்பட்டவரோ அல்லது தாவேகாவில் வந்து ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளோ அல்லது வந்து சொம்ப கிடையாது. திரும்ப சொல்லப்படுது, ஒரு நாளைய தீர்ப்பு காலத்தில் இருந்து விஜயோடைய அந்த சினிமா வளர்ச்சியை பார்த்துருக்க ஒரு சினிமா பத்திரிகையாளராக நான் வந்து பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடு வந்து அது ஒரு பெரிய, இங்கே டாம் குரூஸ்லேருந்து ஜாக்கி சான்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பலம் அவங்களுக்கு. அப்படி பார்த்தது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி படத்தை யார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, யார் எழுதாங்கன்னா இந்த சைல்டு குழந்தைங்க தான் வந்து. இப்பவுமே அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லை சார்? நீங்கள் எந்த நடிகர்கள் எடுத்தாலுமே வந்து அந்த ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்கு. விஜய் வந்து அவங்க வீட்டில் ஒரு பையனா, மாமாவா, அண்ணனா இப்படிதான் வந்து பார்க்குறாங்க. அது எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வராது. அதனால ஃபேமிலியாக ரொம்ப வந்து கனெக்ட் ஆகி என் வீட்டில் ஒருத்தர் அப்படி இது பண்ணுறானே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து மக்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முடிவு அவருக்கு எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் சார்? இவ்வளோ நம்புறாங்க மக்கள், இவ்வளோ ரசிக்கிறாங்க, இதை விட்டு போனோமான்னு யோசிச்சிருப்பார்ல சார் ஒரு முறை? இல்லை, அதுதான் இப்போ இந்த NDTVயோடைய கேள்வி பதிலில் கூட அதை தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க. நான் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தான் அந்த முடிவை எடுத்தேன்னு வந்து ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 200 கோடின்றத வந்து இப்போ கூட விமர்சனம் பண்ணுறாங்க வந்து பல பேர் வந்து 200 கோடி. எடப்பாடியே கூட சொல்லியிருக்காரு வந்து 1000 கோடி விட்டு வந்தேன், 1000 கோடி விட்டு வந்தேன்றாரு. அவருனா யாருக்காக விட்டு வந்தாரு? 1000 கோடி சம்பாரிச்சிட்டாருல்ல, எதுக்காக விட்டு வந்தாரு? அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. 1000 கோடி விட்டு வந்தவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? அரசியல் இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது எடப்பாடி ஒத்துக்கிறாரு? இல்ல, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அரசியலுக்கு வந்து அதுதான் இன்னைக்கு செயல் வீரர் கூட்டத்துல விஜய் பேசுறது வந்து எனக்கு வேணாங்க, காசு வேணாங்க, இதுல வந்து 10 பைசா நான் எடுக்க போறது இல்லைங்க, எனக்கு 10 பைசா அவசியமே கிடையாதுங்க, என்கிட்ட எனக்கு காசு இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் உச்சம் வந்து நான் வந்து ஒரு லைம் லைட்ல என்ன வச்சிருந்தாங்க. அது வச்சிருந்தவங்க யாருன்னா அந்த 33 வருஷமா இவங்க தான். இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், இந்த ஊழல் செஞ்சு அந்த காசில் தான் நான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, என்னுடைய கட்சிக்காரர்கள் ஊழல் செய்யவும் நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி வந்து அரசியல்னு வந்தா ரைட்டு சம்பாதிக்க தான் வராங்க அப்படின்னு 10 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுக்கிறது அப்படின்னு. ஆனா அது ஒரு மாற்றமா விஜய் வந்து வைக்காரு இல்லை சார்? இப்போ எல்லாருமே வந்து நீங்க ஊழல் பண்ண வரீங்க, பணம் சம்பாதிக்க வரீங்கன்ற மாதிரி நான் அதை தொடமாட்டேன்னு டிக்ளேர் பண்ற தைரியம் இருக்குல்ல சார், அந்த மக்கள் முன்னாடி வெளிப்படுத்துறாருல்ல சார்? இல்ல எல்லாருமே அதை சொல்லுவாங்க வந்து நாங்க சம்பாதிக்க வரலைங்க, கரைபடியாத கை, எங்களை வந்து ஊழல் ஏதாவது நிரூபிச்சு காட்டுங்க பார்க்கலாம் வந்து, இல்லை நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் ஊழல் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னை சாட்டியால் அடிங்க, இல்லை நானே அடிச்சுக்கிறேன், இல்லைனா வந்து முச்சந்தியில் வச்சு என்னை வந்து முகத்தால் பொலன்னு பொலங்க, இது மாதிரியான வசனங்கள்லாம் தமிழக மக்கள் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் பொதுவாக நீங்கள் சினிமாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் பெரும்பான்மையான ஆட்கள் யாருன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, மார்க்கெட் வந்து சுத்தமாக போனவங்க, அவங்களுடைய சம்பள கிராஃப் வந்து கீழே இறங்கி பட வாய்ப்புகள் இல்லாத பொழுது இந்த ஃபேன்ஸோடைய இந்த கூச்சல், அப்புறம் அப்பெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, இப்போ செல்ஃபி கிடையாது, போற இடம் பூரா அந்த ஒரு போதை இருக்குல்ல, அது தொடரணும்ன்றதுக்காக ஒரே வழி என்னன்னா நமக்கு திரைப்படத்துல அப்பா தாத்தா ரோல் தான் கொடுப்பாங்க, அதுவும் பெருசா ஈடுபடாதுன்னு கட்சி ஆரம்பிடா பார்க்கலாம், அப்படிதான். அப்படி ஆரம்பிச்சு அதுல ஒண்ணும் போனி தட்டாதுன்னு போது அவங்க திரும்ப, ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரம் இப்படி இருக்கும் பொழுது இதை வந்து பிரேக் பண்ணிட்டு, சினிமாவை பிரேக் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருதா, எப்பா இவன் தப்பு பண்ண மாட்டான்பா, இவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான்பா, இவன் சொல்றது உண்மைதான்பா அப்படின்ற ஒரு மனநிலை வருது பாருங்க, அது விஜய் கிட்ட தான் தோணுது சார். ஆக்சுவலா அவர் அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் கூட பெருசா நிறைய பேர் அதை எடுத்துக்கல சார்.
ஆனா அது விஜய் மீது ஃபுல் ஃபோக்கஸ் வந்தது வந்து அந்த விக்ரவாண்டி மாநாடு தான். அதை யாராலுமே மறக்க முடியாது. இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்க கூகுள்ல அதை இது பண்ணா கூட விக்ரவாண்டி இடத்துல வந்து அந்த விஜய் மாநாடு தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து கொடுத்த ஒரு மாநாடு. கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த மாநாட்டுக்கு முன்னே வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச எக்ஸ்வலைதளத்தில் ஆரம்பிச்ச கட்சி அதில் வந்து இக்கு விட்டுட்டாங்க. சர்ச்சையாச்சு. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இக்கு விட்டாங்க. சந்தி பிழை இருக்குது, நிறைய ப்ரூஃப் ரீடர்லாம் உள்ள இறங்கி அந்த பிழையை கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா இக்கு சேர்த்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த கொடி அறிமுகம் வந்து பிரம்மாண்டமா எங்கேயாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா பனையூர்ல ஏற்றி விட்ட உடனே எப்பா ஒரு பனையூர்ல தான் அரசியல் பண்ணுவார் பொழுது ஒரு கொடியை கூட வந்து பொதுவெளியில இவரால் வந்து பண்ண இந்த விழாவை நடத்த முடியாது பொழுது அப்படின்னு பொழுது இந்த முதல் மாநாடு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மழை காலத்துல வைக்கப்பட்ட மாநாடு தான் வந்து கிட்டத்தட்ட அந்த விக்கிரவாண்டி பகுதியை வந்து நிறைய பேர்லாம் சொன்னாங்களே சார், மழை வந்துடும், நடக்காது, கூட்டம் வராது அப்படிலாம் வந்து விமர்சனம் வச்சாங்க. கூட்டம் வராது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, சொதன்னு ஆயிடும், இவங்க எவ்வளவு பேரை கூட்டின்னு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தபோது அந்த அவங்களே வேண்டிக்கிட்டு அந்த வருண பகவான் வழியை விட்டு அந்த விக்கிரவாண்டி மாநாடு தான் ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அது கூட இப்போ வரைக்கும் விமர்சனமாக பண்ணிக்கிட்டு நடிகனை பார்க்க தான்ப்பா வருவாங்க, எல்லா நடிகரும் பார்க்க தான் வருவாங்க. அந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் 80s பார்த்தீங்கன்னா தவக்கலன்னு ஒரு நடிகர் வந்து காங்கிரஸ் சார்பாக வந்தோன்னா அப்படி ஒரு கூட்டம் வரும். வந்து லூஸ் மோகன் ஒரு நடிகர் வந்து வருவார் பிரச்சாரத்துக்கு. அப்புறமா குண்டு கல்யாணம் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் வராமல் தான் ஒரு கூட்டம் அப்படின்னு பொழுது அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு கூட்டமாக இருக்கட்டும் வந்து நீங்கள் விக்கிரவாண்டி மாநாடு ஒரு பெரிய எழுச்சி மாநாடு. அது நீங்கள் விமர்சனம் பண்ணுறவங்களை தாண்டி கட்சிக்காரங்களே வந்து அரசியல் கட்சி தலைவர்களே கொஞ்சம் வந்து ஸ்டன் ஆகிட்டாங்க. நம்ம என்ன ஒன்று நினச்சோம், இது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளே இருக்கிற அதாவது வந்து அந்த மைதானத்திற்குள்ள வந்தவங்க ஒரு பக்கம், டோல்கேட்லேயே நின்னவங்க ஒரு பக்கம். அந்த டோல்கேட்லேயே நின்னவங்க யாருன்னா அந்த வட மாவட்டங்களில் இருக்கிறவங்க. ஏன்னா விழுப்புரம் ரொம்ப விக்கிரவாண்டி ரொம்ப தூரம் இல்லை, திருவண்ணாமலையில இருந்தோ ஒரு திண்டிவனத்துல இருந்தோ ஒரு செய்யாறுல இருந்தோ காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பினவங்க என்ன பண்ணிட்டாங்க, போகலாம்பா வந்து மீட்டிங் வந்து 4 மணிக்கு தானே, நம்ம கிளம்பலாம், ஒரு 2 மணிக்கா கிளம்பலாம், போகலாம், இப்படி கிளம்பலாம்னு நினச்சவங்க அங்கங்கே ஜாம் ஆயிட்டாங்க. இப்படி வெளியே நின்னவங்க அதனுடைய வெளிப்பாடு, கோபத்துடைய வெளிப்பாடு. கோபமா ஆனது யாருன்னா எல்லாருக்கும் இருந்திருக்கும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடை முதல்ல வந்து கொட்டி தீர்த்தவர் வந்து சீமான் தான். டேரிங்கா அவர் அடிச்சாப்ல, தாங்க முடியல அவர். ஏன்னா தாவேகாவுக்கு முன் வரைக்கும் நாம் தமிழர்கள் தான் அவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. ஒரு இளைஞர்களுடைய சக்தி வந்து தமிழகத்துல சீமான் அவர்கள் வச்சிருக்காரு, கையில வச்சிருக்காருன்னு போது ஒரு மாநாட்டுல ஓவர் நைட்ல ஒருத்தன் அப்படி தட்டி போயிட்டானேயா அப்படின்ற ஒரு கோவத்தோட வெளிப்பாடு பெரம்பூர்ல நடந்த ஒரு புது இத்தனை வருஷமா கட்டி காத்ததை ஒரே ஒரு மாநாட்டை தூக்கிட்டு போயிட்டேப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. கண்டிப்பா வந்து அது இருக்குதான் செய்யும். வந்து அந்த மாநாட்டையும் விமர்சனமா வந்து அப்போ தொடர்ந்து இருந்தாங்க. சரி முதல் தடவை வந்துருவாங்க, அடுத்த முறைலாம் வருவாங்களா அப்படின்னு. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் விட்ட உடனே அவ்வளவுதான் வந்து வந்தாரு, ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாரு, கேரவன்ல இருந்தாரு, வெளியே வந்தாரு, யாரோ எழுதி கொடுத்த டைலாக படிச்சாரு, கிளம்பிட்டாரு, மறுபடியும் போய் பனையூர்ல இருந்தாரு, பனையூர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது விமர்சனம் தொடர்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்கல்ல சார், எல்லாத்துக்கும் பனையூர் கூப்பிடுறாருன்னும் போது. ஆனா அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்ப விஜய் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி சாதாரணமா போயிட முடியாதுல்ல சார். அவருக்கான ஃபேன் பேஸ், அவருக்கான கூட்டம் அப்படின்றது. ஸோ என்னை விட மக்கள் நலன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு சார். நான் வந்தா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், டிராஃபிக் ஜாம் ஆகும், அதனால மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ எதுக்கெல்லாம் நான் வரணுமோ அதுக்கு நான் வரேன், எல்லாத்துக்கும் வர முடியாத ஒரு சூழல்ல இருக்காரா சார் அவரு? இல்ல கரூர் சம்பவத்தை அதை வச்சுதான் நின்று அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுனால 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நீங்க தாங்க பொறுப்பு ஏற்றுக்கணுன்ற மாதிரி தொடர்ந்து விஜய் மீதான ஒரு ஃபோக்கஸ் தான் வைக்கிறாங்க. உங்களால் தாங்க, உங்களை பார்க்க வந்தவங்க தாங்க, அவங்க வேற யாருக்காகவும் வரல அப்படின்னு. அது விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணை முடிச்சாச்சு. அது உச்சநீதிமன்றத்தில் அந்த அந்த வழக்கு, அந்த வாக்குமூலங்களை அவங்க தாக்கல் பண்ணுவாங்க, அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வரும் வந்து. ஆனால் வந்து விஜய் சம்மந்தப்பட்டவர்கள் சொன்னது எங்கன்னா, விஜய் எங்க ரொம்ப ஸ்டன் ஆகி போயிட்டார் அப்படின்னா இந்த திருச்சிக்கு வந்தார்ல, அதில் தான் வந்து அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுங்க, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை சும்மா ஒரு மணி நேரத்தில் கூட்டம் இருக்கும், ஒரு மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தப்போ 6 மணி நேரம் அந்த வாகனத்தை நகர்ந்து விட்டுருக்காங்க. அப்படின்பொழுது இவ்வளோ பெரிய எழுச்சி, இவ்வளோ பெரிய வரவேற்பு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு விஜய் தரப்புல விஜயே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது. அதன் பிறகு உற்சாகமானது வந்து அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர், அரியலூர், இங்கெல்லாம் கலைஞரோட சொந்த மாவட்டம். ஆமா எல்லாம் அது இருக்கு. வந்து அதுக்கப்புறம் தான் கரூர்ல வச்சு ரைட்டு அப்படின்னு முடிஞ்சுட்டாங்க சார். நீங்க சொன்ன அந்த திருச்சி அந்த ஒரு வரவேற்பு, ஒரு அந்த ரோட் ஷோலாம் பார்க்கும்போது விஜய் ரொம்ப நெகிழ்ந்த பல தருணங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சார். அவரே மேபி அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். வரவேற்பு இருக்கும்,
இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றது வந்து விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்றதான் நான் நினைக்கிறேன். சரி, அதுதான் சொன்னேன். இப்போ நான் அதை எதிர்பார்க்கலன்னு தான் வந்து அவங்க கட்சிக்காரங்கள்கிட்ட சொல்லிடுறேன். விஜய நேரடியாக சொல்லணும்னா இதை நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்காக ஏன் நீங்கள் வந்து கூட்டம் அங்கே நடக்க போகுதுன்னு தெரியுது, 6 மணி நேரம் இந்த வாகனம் நகர்ந்து போயிட்டு இருக்கு, நீங்கள் முன்னாடியே கிளம்பி வர வேண்டிய தானே விமர்சனம் இருந்தது இல்லை? அந்த முன்னாடியே கிளம்பி வர வேண்டிய விமர்சனத்துக்கான காரணம் என்னன்னா, நாம வந்து இருக்கும் கூட்டம் ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் அந்த இடத்துல ரீச் ஆகலான்னும் பொழுது கட்டுக்கடங்காத கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. இல்லைன்னா தெரிஞ்சதுதான் நான் வெடிகாலமே வந்திருப்பேன். இல்லை முன்னாலே நான் வந்து திருச்சியில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு மறுபடியும் வந்து காலையில் கிளம்பி வந்திருப்பேன் சீக்கிரமே அந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னு விஜய் சொன்னதாக ஒரு தகவல் இருந்தது. சார், அதே மாதிரி விஜய் அவர்கள் எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குறாரு, எத்தனை தொகுதியில் நிற்கிறாரு, அதெல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்ததால அரசியலை இளைஞர்கள் எடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். அண்ணா காலத்துல இருந்து எம்ஜிஆர் பின்னாடி நின்ன இளைஞர்கள் இன்னைக்கு அந்த வரலாறு அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் மூலயமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி தாண்டி வந்து இல்லை சார், ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு ஜென்ரேஷனே மாத்திருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா சார் விஜய்? இல்லை, உண்மைதான். உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா அரசியல் யார் பேசுவாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டீ கட்டில் பேசுவாங்க. நீங்கள் அவங்க வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதவங்க, சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வளரல. அப்போ பேப்பர் நான் இதுவாக இருக்கிற காலத்தில் பேப்பரை வச்சுட்டு ஒரு பேப்பரை தினத்தந்தி கையில் வச்சுக்கிட்டு 10 பேர் உட்காந்து அந்த ஒரு செய்தி இவங்க அலசியாராக இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து டீகோட் பண்றாங்கல்ல, அது மாதிரி அந்த செய்தியை வந்து டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அரசியல் பேசுவாங்க. அந்த அரசியல் கூட பார்த்தீங்கன்னா இவங்க மட்டத்தில் தான் இருக்கும். அது அதன் பிறகு வந்து வந்த பிறகு அதன் பிறகு கூட அரசியல் வளர்ந்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 2000 தொடக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து ஓகே, அப்போ செல்ஃபோன் வந்த புதுசு வந்து செல்ஃபோன் அப்போ பெரிய இது, செல்ஃபோனில் பேசினா போதும், அந்த பட்டன் ஃபோனில் கேம் விளையாடினா போதும் அப்படி. அப்புறம் சோஷியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஆனால் விஜய் வந்த பிறகு அரசியலில் என்ன, அரசியல் ஆர்வம் என்ன, இவர் என்ன சொல்றாரு, எஸ்ஐஆர் பற்றி என்ன சொல்றாரு, அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். பரந்தூர்னு ஒரு விஷயம் நடக்குது, வந்து அங்கே ஏர்போர்ட் வரப்போகுது, அந்த ஏர்போர்ட்னால என்ன பாதிப்பு இவர் வந்து சொல்றான்னு அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பாக மாறி இருக்குது. அரசியல் கண்ணோட்டத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குறிப்பாக வந்து முதல் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பெருமளவில் ஆர்வமாக ஓட்டு போட இந்த வாட்டி வரப்போறாங்க பாருங்க. நீங்கள் 67 பராசக்தி படம் பார்த்த மாதிரி தான் வந்து இந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் செய்யும் பொழுது அங்கே அண்ணான்னு ஒரு லீடர் வந்து குரல் கொடுத்தனால ஒட்டுமொத்த அப்பொழுது இருந்த இளைஞர்களை ஒரு பக்கம் இழுத்த உடனே என்னையா இது வந்து நம்ம ஊருக்குள்ள நாம் பேசுகிற மொழியை வந்து மங்க வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து வேற்று மொழியை வந்து திணிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருஷம் அரசியலுக்குள்ளே நிற்போம், அண்ணா பக்கத்தில் நிற்போம், அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றுவோம், அண்ணா வழி நிற்போம்னு சொல்லி அந்த இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 77 இதே திராவிட கட்சி, நீங்கள் சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிறவங்க, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளர், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து கொண்டு வந்தாங்க ஒரு சாமானியர்கள்கிட்டன்னு. அவங்க வளர்ந்த பிறகு எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்குறாரு. வந்து என்னங்க உங்கள் கட்சியில் வந்து அமைச்சர்களும் மற்றவங்களும் வந்து நிர்வாகிகளும் வந்து பிளைமவுத் காரில் போகிறீங்களா, நிறைய சொத்து சேர்த்துருக்கீங்களா, இதுக்கான கணக்கு என்ன அப்படின்னு திருக்கழுக்குன்றத்தில் அந்த கூட்டத்தில் கேட்குறாரு. கேட்டபோது அங்கே உட்கட்சி சலசலப்பாவது, அவர் நீக்கப்படுகிறார், அவருக்கு ஆதரவாக சில பேர் வந்து நிற்கிறாங்க. அப்படியே நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். 77 வந்தப்போ எம்ஜிஆர் கேட்டிருக்காருயா, 67 இப்படி சாதாரணமாக இருந்தவங்க தானே, வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க தானே, சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க தானே, சாதாரண ஒரு தொழிலாளர்கள்லாம் இவங்களுக்கு எப்படி வந்து 3 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நியாயமாக தானே கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் பக்கம் நிற்போம். எம்ஜிஆர் அந்த பக்கம் ஒரு கவனத்தை கொண்டு வந்தார். ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அங்கே வந்து உண்டாக்குனாரு. இப்போ 2026 அதே மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் வந்து விஜய் மேலே தான். நான் ஆரம்பத்தில் கூட நினச்சேன் வந்து விஜய்க்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குமா, அவரை வந்து நடிகராக தான் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் வந்துட்டார், விஜய் அண்ணா வந்துட்டார், இந்த ஓப்பனிங் சாங் வரும் இல்லைங்களா, நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்ற மாதிரி, அதுக்கு ஒரு விசில் இருக்கிற ஒரு கூட்டமா அந்த நேரத்தில் படம் முடிஞ்ச உடனே போயிட்டு அந்த டைலாக் பெஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறவங்களா தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஆர்வம் வந்து அவங்கக்கிட்ட வருது. என்னன்னு தேடி பார்ப்போம் பொழுது அவங்க வந்து சில விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் பேசுறது கரெக்டு, ரைட்டு, இதை ஏன் பேசியிருக்க கூடாது, இதை இன்னும் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே. ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு, சென்னையில் வந்து எப்படி சட்டம் ஒழுங்கு இதுவாக இருக்கு. இதை ஒரு ஆட்டோக்காரர் என்கிட்ட பேசின்னு வரும்போது சொல்லிடுறாரு, சார் இதை ஒரு வீடியோவாக பேசியிருக்கணும் சார் தளபதி அப்படின்றாரு. அதை எதிர்பார்க்குறாங்க அவங்க. அப்படின் போது அவங்க கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இப்பொழுதைய தலைமுறை கிட்ட
அந்த அரசியல் ஆர்வம் விஜயால் வந்திருக்கிறது. அதாண்டி ஒரு காலத்துல வந்து வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு, டீசர் எப்போ ஒரு ட்ரெய்லர் எப்படி இப்படிதான் இளைஞர்கள் இருந்தாங்க. அது எந்த நடிகருக்கா இருக்கட்டும் சார், ரீல்ஸ் பார்க்கறது இதுதான் இருந்துச்சு. இதை தாண்டி அரசியல்னா என்ன, அரசியல் என்ன மாதிரியான தவறுகள் நடக்குது, அந்த எதிர்த்து கேள்வி கேட்கற ஒரு தைரியம் இருக்குல்ல சார், அது விஜயால வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக இருக்கும். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. அது இது நீங்கள் ஓட்டு போடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஓட்டு ஒரு போன தேர்தல் சமயத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அவ்வளோ பேர் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஓட்டு உங்களுக்கு முக்கியம், இப்பவும் பண்ணுவாங்க. அது உங்கள் ஓட்டை வீணடிக்காதீங்க, உங்கள் வாக்கு வந்து உங்களுடைய ஜனநாயக உரிமை, அதை வாங்க வாக்குச்சாவடியில் வந்து நின்றுட்டு போங்கன்னு அவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்கறது கூட அவனுக்கு அந்த நேரம் கூட அவனுக்கு இல்லை. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிமிஷம் இன்னும் குயிக்காக ஏதாவது பார்க்கணுன்ற போது அவன் வாக்குச்சாவடி வரத்துக்கே தயங்கினான். அன்னைக்கு விஜய் மாதிரியான ஒரு விஜயே இப்போ வந்திருக்கிறதுனால சரி என்னதான் அரசியல் இது பார்த்துருவோம், நம்ம என்னதான் இதுக்கு ஒரு தேடல் இருக்குது, ரைட்டு நாமளும் இந்த முறை வந்து போட்டுருவோம், பார்ப்போம், ஒரு மாறுதல் வரட்டும். இது வந்து இளைஞர்களை தாண்டி பெண்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதா சர்வே சொல்லுது. வந்து இந்த சர்வே தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வராங்கல்ல, அந்த சர்வே பார்க்கும்போது பெண்கள் மத்தியிலையும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பெண்களுடைய வாக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த கட்சிக்காக இருக்கட்டும் சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆளும் அரசு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பஸ் பேர். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் ஒரு மாநாடு போட்டார் அப்படின்னா சொந்த காசில் வராங்க, சாப்பாடு கட்டிட்டு வராங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயில் எல்லாம் எதையும் பார்க்காம நிற்கிறாங்க, அவர் வந்து ரசிக்கிறாங்கன்னும் போது இது மற்ற கட்சிகளுக்கு எப்படி சார் பார்ப்பாங்க? ஏன்னா நம்ம இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறோம், இவங்களுக்காக இவ்வளோ பண்ணுறோன்னும் போது அவருக்காக அப்படி காத்து கடந்து நிற்கிறாங்கப்பா, அப்படி என்னதான்ப்பா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. வந்து நீங்கள் வந்து ஒரு சொன்ன மாதிரி அந்த கூட்டம் கூட்டுறது, வாகன போக்குவரத்து, சாப்பாட்டு செலவு, கைக்கு இருந்து செலவுக்கு வந்து காசு கொடுக்கணும். இதை தாண்டி அவன் வந்து இப்போ கண்டிஷன் போடுறான், எத்தனை மணி நேரம் நான் உட்காரணும், கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது, ஏன்னா ஃபேன் பக்கத்தில் உட்கார வைக்கணும், அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வரவங்க முன்னெல்லாம் வந்து லாரியா ஏற்றின்னு வருவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா ஒரு அறிக்கை தான் கொடுக்குறாங்க, வாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களாம் சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க, அவங்களாம் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க பல மணி நேரம். ஒரு நாள் வருமானத்தை விட்டு வராங்க சார், எல்லாமே ஏதோ தொழில் பண்ணுறவங்க தான், சொந்த வருமானத்தை விட்டு விஜய்க்காக வராங்கன்னும் போது அந்த ஒரு பாண்டிங் எப்படி சார் பார்க்க? இல்லை, பாண்டிங்கை தாண்டி என்னன்னா உங்களுக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, என்னதான் செய்வார், அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க இவங்க வந்தாலும் அப்படிதான் இருக்காங்க, அவங்க வந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்காங்க, அவங்களும் ஒரு வாக்குறுதி கொடுக்காங்க. வந்த பிறகு பாத்தீங்கன்னா 2 பேருமே அதே தான் இருக்காங்க. சரி, புதுசா வராரு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போம். விஜயகாந்துக்கு அப்படிதான். ஏன்னா விஜயகாந்தை தாண்டி ஒரு பெரிய நான் பாக்குறது வந்து விஜயகாந்த் வரும்போது ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அதை தாண்டி ஒரு 5-6 மடங்கு விஜய்க்கு இருக்குன்ற இது நான் சொல்ல, பல பேர் இதை ஒத்துப்பாங்க இருக்கு. வந்து அதை எப்படி விஜய் பயன்படுத்தி கொள்ள போகிறார், அதை எப்படி தாவேக அரசியலாக்கி போகிறது, அதை எப்படி வாக்காக மாற்றப் போகிறார்கள் என்பது இந்த 3 மாசத்துல தான் தெரியும். அதே மாதிரி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னடா நம்ம என்ன சொன்னாலும் நம்பி வந்து நமக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க, இன்னைக்கு வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து வந்துட்டான், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேள்வி கேட்குறாங்களே, நம்மளோட விஷயம் இல்லை. இந்த கவுண்டமணி சார் கூட இந்த ரீல் அருந்து போச்சு மாமனு ஒரு படத்தில் சத்யா. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் கட்சிகள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்ன வக்பு போர்டாக இருக்கட்டும், எஸ்ஐஆராக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து விஜய் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆராயிறாங்க. விஜய் சொன்னதுக்காக இல்லை சார், ஆராயிறாங்க இது கரெக்டு, இது தப்பு, அப்போ இந்த கட்சி தப்பாக சொல்லுது, இந்த கட்சி வரலாற்றில் இந்த தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக விஜய் அவர்கள் வரும்போது பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு கோஷம் வந்து எதிர்கட்சிகளால் வைக்கப்பட்டது. அவங்க மக்கள் திரும்ப கேட்குறது, அப்போ 2001 நீ இதே பாஜகவோட தானே கூட்டிருந்துச்சு, அப்போ தெரியலையா இது வந்து ஒரு ஊழல் கட்சி, மதவாத கட்சின்ட்டு, இப்போ நீ விஜய் சொல்கிறே அப்படின்னு மக்கள் வந்து திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக தான். வந்து நீங்கள் பாஜகவோட பி டீம்னு சொல்கிறது வந்து அதே போல் வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லைங்க மறைமுகமாக பாஜக தான் உங்களுக்கு வந்து நிதி கொடுக்குது, இல்லை இவங்க வந்து டிஎம்கே கூட இன்னொரு பி டீம் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரிஜினலாக அங்கேருந்து ஒரு தான் வருது, அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லு உள்ளே வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை. இப்போ பாஜகவோட பி டீம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது விஜயை வந்து எப்படி வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க, ஜோசப் விஜய் அப்படின்னு அதை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. வந்து ஆரம்பத்தில் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த 3வது ஆண்டு வரப்போது அந்த கட்சி ஆரம்பித்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ள என்ன ஆகிப்போச்சு, விஜய்க்கு அந்த கட்சிக்கான வரவேற்பு அதிகமானவுடனே இன ரீதியாக வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க, டேரிங்காக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்துவ பாதிரியார்களும் சேர்ந்து ஃபண்டு கொடுத்து விஜயை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க.
இதுக்காக தான் இது பண்றாங்க. இன்னும் ரொம்ப இதுவா சொன்னோம்னா மோசமா பாவாடை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொன்று சொல்றாங்களா, அது மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களே, இளைஞர் மத்தியில அது எடுபடவே இல்லை. பொதுமக்கள் மத்தியிலுமே அது எடுபடல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. நீங்க வந்து விஜய் அதை ஒன்றும் இது பண்ணிக்கல. நீங்க வந்து ஜோசப் விஜய்னு என் பேர் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்காக என்ன வந்து முழுக்க அது ஏன் தவறா அப்படின்னு விஜய் அந்த ஜோசப் படத்தை அப்படி எடுத்துட்டாங்க. விஜய்ன்னு தான் நான் பாக்குறேன் நாங்க வந்து அப்படின்னு. அது வந்து தூளானது வந்து விஜய் கிட்ட தான். அது காரணம் என்னன்னா அந்த செல்வாக்கு தான்.